வவுனியாவில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். 1983 கொண்டு வந்து குடியேற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட மகாவலி எல்வலய மக்களுக்கு நீரை வழங்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே இந்த மகாவலி எல்வலயம் என்பது முற்றுமுழுதாக சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றிய திட்டம் என்ற எல்லாருக்கும் தெரியும். இந்த கிவிலோயா திட்டத்திலே புதிய குடியேற்றவாசிகள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கிவிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது வவுனியா வடக்கினுடைய வயல் நிலங்கள், குளங்கள் பெருமளவினால் ஆயிரக்கணக்கில் கிட்டத்தட்ட 11,000 ஏக்கர் பெருங்காடுகள் பாதிப்படையும் என்று அவர்களுடைய சுற்றுச்சூழல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த திட்ட முன்மொழிவிலே அதற்கான நிவாரணங்கள் தொடர்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. கிவிலோயா திட்டத்தின் ஊடாக மக்களின் காணிகள் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது எனவும், வேறு இடத்தில் உள்ள மக்கள் குடியேற்றப்பட மாட்டார்கள் எனவும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். නැවතවතාවක් දැන් විශේෂ කාරණයක් මතුවලා තියෙනවා. මෙන්න මේ කිවුල් ව්‍යාපාරයේ මගින් கியூலோயா திட்டத்தினூடாக வடக்கு மாகாண மக்களின் விசேடமாக முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் காணி சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்படுவதாகவும், அந்த காணிகளில் தென் மாகாணத்தில் உள்ள மக்கள் குடியமர்த்தப்படுவதற்கான குற்றச்சாட்டுகள் சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு விடயத்தை பொறுப்போடு கூறுகின்றேன். 2011 இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பல வருடங்களுக்கு முன்னதாகவே மகாவலி எல்வலய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஒரு விடயத்தை பொறுப்போடு கூறுகின்றோம். கியூலோயா திட்டத்தினூடாக எந்த சந்தர்ப்பத்திலும் முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் காணிகள் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று ஒரு குடும்பத்தையும் வேறு இடத்திலிருந்து அங்கு குடியமர்த்த போவதில்லை. கியூலோயா திட்டத்தினூடாக முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு எவற்றை செய்ய முடியும் என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். ක්‍රියාමාර්ග සඳහා දැනට අපි සැලසුම් කරමින් ඉන්නවා.